அதாவது என்னன்னா, டானிக், கிளானிக், மயோக்ளானிக், ஏடானிக், ஏஸ்டாட்டிக் அது மாரி நெறைய வகைகள் இருக்கு. இதுலயே வந்து மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அசைவுகள் அதிகமா இருக்கக்கூடிய வலிப்பு. இன்னொன்னு சென்சரி அசைவுகளே இல்லாம நம்ம உடம்புல வந்து உணர்ச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது விஷுவல், ஆடிட்டரி, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு இது மாரி நம்மளோட உணர்வுகள்ல வந்து ஏற்படக்கூடிய அப்நார்மல் எல்லாமே நரம்புகள் தான். ஸோ, அது அசைவுகளுக்கான நரம்பா இருக்கலாம், இல்ல உணர்வுகளுக்கான நரம்பா இருக்கலாம், இல்ல 2ம் சேர்ந்தா இருக்கலாம். இந்த மாரி வரக்கூடிய அதாவது ஜெனரலைஸ்டு டானிக், கிளானிக் அசைவுகள் அதிகமா அப்நார்மலா இருக்கிறத வந்து நம்ம அப்படி சொல்றோம். இன்னொன்னு வந்து ஆப்சென்ட் சீசர்ஸ். ஆப்சென்ட் சீசர்ஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஜெனரலைஸ்டு சீசர் தான். பட் இதுல வந்து அந்த டானிக், கிளானிக் அதாவது கை, கால் அசைக்கக்கூடிய அந்த விஷயம் நடக்காது. ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. சடனா வந்து சரவுண்டிங்லேருந்து டோட்டலா கட் ஆஃப் ஆயிருவாங்க. அதாவது ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்படின்னு ஒரு ஸ்டேரா லுக் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு மாரி முகத்துல இருக்கிற அசைவுகள் இதெல்லாமே வித்தியாசமா இருக்கும். இதுதான் வந்து ஆப்சென்ட் சீசர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சீசர் டைப். இந்த ஆப்சென்ட் சீசர்ல வந்து மோட்டார் ஆக்டிவிட்டி அதாவது கை, கால் இழுத்துக்கிறது வராது.